ஜீனோகலாட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கார்த்திகை 27, அதாவது தமிழர்களுக்கு ஒரு சோக நாள். இன்றைக்கி மாவீரர் தினம், அதாவது தமிழர்களுக்கு ஒரு சோகமான நாள். மாவீரர் தினம், தேசிய மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கின்ற, அதாவது நினைவு கூறுகின்ற நாள். தமிழ் இனத்துக்காக போராடி உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுகின்ற இந்த நாளில் நான் உங்களுக்கு காட்ட போகிற இதே நினைவு நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள தாண்டியடி மாவீரர் துயிலும் இல்லத்தில் கடந்த வருடங்களை விட இந்த வருடம் ஆட்சியாளர்கள் மாற்றம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு நிலையில் தங்களோட உறவுகளை நினைவு கூறியிருக்காங்க. வாங்க அதை அந்த காணொலியை பார்ப்போம். நாம் இப்போ பார்க்க போகிறது மட்டக்களப்பில் பவுனதீவு பிரதேசத்தில் உள்ள தாண்டியடி மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு அருகாமையில், அதாவது தாண்டியடி மாவீரர் துயிலும் இல்லம் விசேட அதிரடிப்படையினரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற காரணத்தால் அதுக்கு அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெருமையான ஒரு காணியில் மக்கள் இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் அதிகமான மழையும் அதிக வெள்ளமும் தாண்டியடிக்கு அங்கால் இருக்கிற மக்கள் எல்லாம் பந்துக்கு இல்லாத அளவுக்கு வெள்ளம், அப்படியான ஒரு வெள்ள கால கஷ்டத்துலேயும் இந்த மாவீரர் தின நிகழ்வை அனுஷ்டிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக இந்த மாவீரர் தின நிகழ்வை அனுஷ்டிக்கிறதுக்கு நினைவு கூறிய அந்த தங்களோட உறவுகள் உயிர் நீத்த அந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கான நாள் வருஷத்தில் ஒரு கதம் வருது. ஆகையால் எவ்வளவு மழை, எவ்வளவு வெள்ளம், எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மக்கள் தேடி அந்த இடத்துல அந்த ஏற்பாட்டு குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த நினைவிடத்தில் தங்கள் உறவுகளை நினைத்து விளக்கேற்றி சுடரேற்றி, சரியாக அதுவும் 6:05, அதாவது சங்கரண்ணா மரணித்த அதே டைம் இதே நாளில் 6:05க்கு ஆலயத்தில் உள்ள மணி ஓசைகள் எழுப்ப அதே தருணம் இங்கேயும் சுடரேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்படுகின்றது. வழமையாக குறிப்பாக இன்றைக்கு 36 வருட காலமாக 89 காலப்பகுதியிலிருந்து இந்த நினைவு செய்யப்பட்டு வரதாக தகவல். 36-37 வருட காலமாக இதே மாதிரி இதே டைமுக்குத்தான் செய்து கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் மக்கள் கடந்த காலங்களில் பல பிரச்சனைகள், பல தடங்கல்கள், இராணுவ கட்டுப்பாடு, அரசாங்க கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தது. இந்த தரம் எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லை. படங்கள், வரியுடுப்புகள், கொடிகள், அதாவது புலிக்கொடிகள், விடுதலை புலிகள் சார்ந்த எதுவும் செய்ய வேண்டாம். மற்றபடி நீங்கள் உங்களோட உறவுகளை நினைவு கூறலாம் என்று சொன்னதுக்கு இணங்க மக்கள் அச்சமின்றி வெள்ளம் எல்லாம் பார்க்காம தேடி தங்களோட உறவுகளை நினைவு கூறுறாங்க. அந்த ஏற்பாடு செய்த இடத்துல இதே மாதிரியான காலநிலை எங்களுக்கு நாளும் வருடந்தோறும் எந்த அரசாங்கம் மாறினாலும் தடங்கள் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு நிம்மதியானது என்று மக்களின் கருத்துக்களும் எனது கருத்தும். சந்தோஷமான இப்படியான ஒரு நினைவு நீண்ட காலம் பார்த்தது. இப்படி ஒரு நினைவு நீண்ட காலம் பார்த்தது இப்போ பார்க்குறோம். 2018ஆம் ஆண்டு இடத்துல இப்படியான ஒரு நிகழ்வு நடந்தது. இடையிலேயும் பல தடங்கல்கள், பிரிவுகள், பிரச்சனையோடு நடந்தது. சரி, முடித்துக்கொள்வோம். இன்னொரு மாவீரர் துயிலும் இல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.